இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. அதுதான் என்னுடைய கொள்கை, என்னுடைய மோட்டோ. அந்த இன்னொரு மனிதனா நம்ம இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். நமக்கு தேவைக்கு அதிகமாவோ இல்லாட்டி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிடைக்குதுன்னா அதுல இன்னொரு மனிதனை வாழ வைக்க முடியுமாங்கிறதான் மிகப்பெரிய விஷயம். இந்த புத்தகத்தில் இருக்க பிரமாதமான ஒரு கவிதை மதர் தெரசாவை பத்தி நான் எழுதின ஒரு கவிதை. கரு உற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளே. கரு உற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளே. இதை நான் அவங்கள பத்தி எழுதின ஒரு சிறப்பான கவிதை. இந்த கவிதையோட சிறப்புங்கிறது மிக சிறப்பானவரை பத்தி நான் எழுதுனது மட்டும்தான் அதோட சிறப்பு. நான் ஒரு தடவை கல்கட்டாக்கு போயிருக்கும் போது அவங்களுடைய அந்த ஆசிரமத்துல இந்த கவிதை எழுதி கீழே பார்த்திபன் எழுதி வச்சிருந்து. இதை விட பிரமாதமான பேர் நான் வாங்கிட முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு சிறப்பான ஒரு கவிதை. மனிதனை மனிதன் கொல்வதற்கு எவ்வளவு ஆயுதங்கள் இந்த உலகத்துல படைக்கப்படும், எவ்வளவு ஆயுதம். எல்லா ஆயுதங்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அன்பு ஒன்றிற்கு தான். இந்த அன்னை தெரசா இந்த நாட்டுக்காரியா? அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்தாலும் கடவுச்சீட்டு, அனுமதி, பாஸ்போர்ட், விசா. இந்திய நாட்டின் பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலும் பாஸ்போர்ட், விசா. உலகத்தில் எந்த நாட்டிற்கும் போகலாம், பாஸ்போர்ட், விசா தேவையில்லை என்று ஒரு பெண்மகள் இருந்தால் அது அன்னை தெரசா தான். உலகத்தை தன் உள்ளங்கையில் சுருக்கினார். காரணம் என்ன? அன்பு.